பிரைஸ் த லார்ட். உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும், உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆமென். ஆமாங்க ஏசப்பா. இந்த வசனத்தின் மூலமா காலை வேளையில நம்மளுக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னா, சில காரியங்கள் நம்ம மீறுதலா பண்ணுவோங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்வோம். ஸோ மீறுதல் அப்படின்னா, கர்த்தர் இந்த இடத்துக்கு போ, இந்த காரியம் செய்யாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த காரியத்த செய்கின்ற காரியத்த நம்ம செய்யாம இருந்திருப்போம். செய்யாம இருன்ற காரியத்த நம்ம செஞ்சிருப்போம். ஸோ இந்த மாரி மீறுதல்கள ஒரு மேகத்த போலவும், பாவம் பெரிய பாவம்லாம் இல்லங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம செஞ்சிருப்போம். ஸோ அந்த காரியங்கள்லாம் பாவம்னு சொல்றாரு. அந்த பாவங்கள ஒரு கார்மேகம் எப்படி கடந்து செல்லுதோ, அதே போல அகற்றி விட்டேன்னு சொல்றாரு. ஸோ இப்படி நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அவரிடத்துல மனம் திரும்பும்போது கர்த்தர் சொல்றார், "நான் உன்னை மீட்டுக் கொண்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலை வேளையில இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.